ஒரு 4 டேஸ் நம்ம வீட்டில் இல்லை. இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தோம். நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பூ பூத்துருக்கு, ஆனால் பறிக்கலை. என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான் வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க. ஆனால் பூவெல்லாம் எதுவுமே பறிக்கலை. இது செவ்வந்தி செடி, அதுலேயும் நிறைய பூ பூத்துருக்கு. அம்மா பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னால் ஆனால் வைக்கலாம்மா. அப்புறம் கத்திரிக்காய் செடி, அதுலேயும் காயெல்லாம் கிடக்கு. தக்காளி காய் கிடக்கு. எதுவுமே அம்மா பறிக்கலை, ஆனால் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு போயிருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. தண்ணி டெய்லி ஊற்றுறனால ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அவங்களும் வேலைக்கு போகிறனால நைட்டு தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. இந்த செடிக்கு எதுவும் ஆகலை. இதுலேயும் குஞ்சு இருக்குது. இது வந்து சிறகு அவரை விதை போட்டு வச்சுட்டு போயிருந்தோம். அந்த விதை வந்து முளைச்சி நல்லா கொடி விட்டுருக்கு. நல்லா பிஞ்சு வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பூவெல்லாம் வச்சு பிஞ்சு வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நல்லா கொடி விட்டு மேலே வரைக்கும் போயிருக்கு. தக்காளி இன்னொரு பிஞ்சு இந்த செடியில் வச்சுருக்கு. ஆல்ரெடி ஒரு பிஞ்சு பறித்து வச்சுட்டு போகணும் ஊருக்கு போகும்போது. இப்போ மறுபடியும் பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து அடுத்த கத்திரிக்காய். நான் போகும்போது பூ வச்சு லைட்டாக பிஞ்சு மாதிரி இருந்தது. இப்போது நல்லா பெருசாக வந்திருக்கு. நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.